வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு பீகாரில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் அந்த குறிப்பிட்ட 11 டாக்குமெண்ட்ஸை தாண்டி ஆதாரையும் எபிக் எலக்ட்ரல் ஐடியுமே கூட நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் மற்ற விஷயங்களை கம்ப்ளீட்டாக விவாதம் பண்ணிவிட்டு இந்த டிராஃப்டே வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல நாங்கள் ஃபைனல் ஆர்டர் தேவையில்லைன்னு எங்களுக்கு ஆச்சுன்னா நாங்கள் குவாஷ் கூட பண்ணிக்கிறோம். அந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ் எல்லாம் நாளைக்கே இல்லை அதற்கு மறுநாள் நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஹியரிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தரப்பில் எதுவும் ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்களில் நீக்கி இருக்கிறார்கள் அவுட் ஆஃப் 7.8 crores ஒரு அதிர்ச்சிக்குரியதாக இருக்குது. இன்னும் அதில் ஒரு 6 லட்சம் பேர் வரவேண்டி இருக்குது, வந்து பதிவு பண்ண வேண்டியது அப்படிங்கிற விஷயம் தனியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர் காலி பண்ணுவாங்கன்ற மாதிரியான கணக்கு தான் இருக்குது. 6 லட்சம் பேர் கொடுக்கலன்னா அவன் என்ன கதியில் கொடுக்காமல் இருக்கான்னு தெரியல. டசன்ட் மேக் சென்ஸ். 68 75 ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவங்க எல்லாம் வந்து இப்போ ஓராண்டுக்கு முன்பு மக்களவைத் தேர்தலில் ஓட்டு போட்டவங்க. ஒரு வருஷத்தில் 28 லட்சம் பேர் செத்து போனாங்கன்றான் வந்து. ஸோ இது ஒரு லாஸ்ட் ஹோப்பாக சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஏன்னா இப்போ இது நிற்க போகிறதில்ல. அடுத்த 5 மாநில தேர்தல்களில் தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், அஸ்ஸாம், புதுச்சேரிக்கு வருது. டார்கெட் வந்து ஆக்சுவலாக பெங்கால். இப்போ பெங்காலில் வந்து ரொம்ப பெரிய அளவில் அது வரப்போகுது. இப்போ இது இங்கேயே முடிக்கலைன்னா, அதாவது வாக்காளர் அட்டையில் வந்து பேர் இருக்கவனா சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குற அதிகாரமே முதல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. எப்படி வந்து வேளாண் சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்களை மோடி அவர்கள் கொண்டு வந்த பொழுது, மோடி 2.0ல் எடுத்தெடுப்புலேயே அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் சட்டம் போடுதுன்னு போது அந்த கிரவுண்டில் போனவங்களையுமே அவர் வந்து பெட்டிஷனை டீல் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. சும்மா நாம்கி ஆவாஸ் கேட்டுட்டு அதை ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. கடைசியில் பஞ்சாப் எலெக்ஷனில் தோல்வி உறுதி என்று தெரிஞ்சதாலேயும், சீக்கிய மக்களோட கோபத்துக்கு நிரந்தரமாக ஆளாக வேண்டியிருக்கும் என்பதாலேயும் மோடி இறங்கி வந்தார். அதர்வைஸ் சுப்ரீம் கோர்ட் அந்த ரிலீஃபை கொடுக்கல. ஏன்னா மோடி 2.0ல் 3.303 இருந்தது. அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்தீங்கன்னா இந்தியா வந்து சவக்குழிக்கு போகுன்றதுக்கு வந்து இது ஒரு சரியான ஒரு உதாரணம். ஸோ வேளாண் சட்டங்களில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை விட்டதை ஐ திங்க் ஓட்டர் ஐடியில் வந்து அவங்க வேளாண் சட்டங்களை விட மோசமானது இப்போ சிட்டிசன்ஷிப் இஷ்யூ. ஃபண்டமெண்டலி சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்ண வேண்டியது, ப்ரூவ் பண்ணாமல் போகிறதும் டிசைட் பண்ண வேண்டியது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தோட வேலை. ஒருவன் குடிமகனா இல்லையா என்பதை குடியுரிமை பற்றிய முடிவை எடுக்க வேண்டியது இந்திய உள்துறை அமைச்சகம், இந்திய தேர்தல் ஆணையம் அல்ல. அந்த ஒரு கிரவுண்ட்லேயே இதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை 2 தான். ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறத 18 வயசு முடிஞ்சிருக்கா, செத்துட்டானா, உயிரோடு இருக்கானா, இது 2 தவிர எதையுமே அவன் பார்க்கக்கூடாது. இது தெளிவாக மோடி கவர்மெண்ட் செய்த இந்த தேர்தல் ஆணையர் மோடியோடைய கைப்பாவையாக இருக்கிறார் என்பதற்கு பெரிய ஆதாரங்கள் எதுவும் தேவையில்லை. 5 நீதிபதிகள் அமர்வு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிறது வந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதினு சொல்லும்போது அந்த தீர்ப்பு வந்து 10 நாள்லேயே 15 நாள்லேயே அதை நல்லிஃபை பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸுக்கு பதிலாக இப்போ மத்திய அமைச்சரும் என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே வந்து இந்த தில்லாலங்கடி வேலை ஆரம்பித்து விட்டது என்பதற்கு நன்றாக தெரியும். ஜனநாயகத்தை சவக்குழிக்கு தள்ளுவதற்கு நீங்கள் நீதிபதிகளின் நியமனங்களில் கூட பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. மாறாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துட்டிங்கனாலே போதும். இதுவரை இல்லாத ஒரு அட்டுழியத்தை, குடியுரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத நீ முடிவு. இன்ஃபேக்ட் நான் சிட்டிசனாக இல்லையான்றதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணுவேன், இல்லாமல் நான் டிசைட் பண்ண முடியாது. இட் ஷுட் பி அதர் வே ரவுண்ட். அங்கேயே வந்து சிக்கல் வருது. 2வது, அந்த கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பே வந்து ரொம்ப பெக்குலரான ஒன்று. இந்த இங்கேயே பிறந்து வளர்ந்து இருக்கவனுக்கு நீ இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு ஒன்று கொடுக்காத பட்சத்தில் எதை வச்சு சிட்டிசன்ஷிப்னு அவன் டிசைட் பண்ண முடியும்? அதுவும் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த 11 டாக்குமெண்ட்டில் கல்வி அறிவு, இப்போ பள்ளி கல்லூரி கொடுத்த அந்த சான்றிதழ்கள் இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது. பாஸ்போர்ட் கவரேஜ் கவர்மெண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 7.8%. தட் இஸ் அரௌண்ட் 8% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷனுக்கு தான் பாஸ்போர்ட் இருக்குது. 82%க்கு பாஸ்போர்ட் கிடையாது. படிப்பறிவு பார்க்கும்போது பீகார் வந்து ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஸ்டேட்ஸ். இட்ஸ் அ பிமாரு ஸ்டேட். அங்கே ஸ்கூலுக்கு போனவன், காலேஜுக்கு போனவன் எவ்வளோ பேர் அப்படியே விட்டாலும் ஸ்கூலை காலேஜை விட்டு நின்று இருப்பான். எந்த சர்டிஃபிகேட்டும் கையில் இருக்காது. 60 வயசு ஆகிருக்கான், எந்த சர்டிஃபிகேட் எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறது? NRC கிடையாது.
அதாவது இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை, நீயே கொடுக்காத டாக்குமெண்ட்டை நான் எப்படி ப்ரொக்யூர் பண்ண முடியும்? அதாவது வெரி கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ன்றதே வந்து அயோக்கியத்தனமான இது. தெளிவாக எவ்வளவு தூரம் அடித்து உடைக்க முடியுமோ ஓட்டர்ஸை, எவ்வளோ காலி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம், அதாவது அது குறைய குறைய வந்து இந்த பக்கம் வந்து தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த டிஎம்கே இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய என்ஆர் இளங்கோ தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா எம்பி என்ஆர் இளங்கோ தலைமையில் 5 எம்பிஸ் போய் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து 2 வாரங்களுக்கு முன்பு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. நீங்கள் ஆதாரையும் எடுத்துக்கணும், இது பிடிஎஸ் ரேஷன் கார்டையும் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க திமுக தரப்பில் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா வந்து 80க்கு முன்னால் பிறந்தவங்களுக்கு சாதாரணமாக பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. 80க்கு பின்னால் பிறந்தவங்களுக்கு தான் அந்த கான்செப்ட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை ஆஃப்டர் 80 தான் வருது. இப்போ நம்ம பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னும் போது என்ன பண்ணுறோம்னா நோட்டரி பப்ளிக் சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம வந்து பாஸ்போர்ட் வாங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம், இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட். இப்போ டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிஎம்கே மாதிரியான கட்சிகள் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து இதில் என்னென்னா 80க்கு முன்னால் பிறந்தவங்க தான் பெரும்பாலும் திமுகவுடைய ஆதரவாளர்கள். ஆஃப்டர் 80s 90s பிறந்தவங்க திமுகவில் இருப்பது வந்து கடினமானது. ஒன்று அவன் விஜய் பக்கம் போவான், இல்லை பிஜேபிக்கு போவான். பொலிட்டிக்கலான ஒரு ஜென்ரேஷன், அது பொலிட்டிக்கல் ஜென்ரேஷன் ப்ளஸ் ஓட்டிங்னாலும் அவன் ப்ரிஃபரன்ஸ் விஜய், சீமான், அதுக்கப்புறம் தான் திமுகவே வரும். இங்கே இருக்க 2 மேஜர் திராவிட கட்சிகளுமே இளைஞர்கள் அந்த தலைமுறையோடனான உரையாடல் அல்லது இன்ட்ராக்ஷன்ங்கிறதே கம்மியாக தான் இருக்கும். ஸோ 80ஸ்க்கு முன்னால் இருக்கவங்க தான் டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க். அவங்க இதில் அடி வாங்குறாங்கன்ட்டு தான் டிஎம்கே இம்மீடியட்டாக அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைய அந்த சீஃப் ஜஸ்டிஸோட அப்சர்வேஷன்ஸ் அது ஆர்டராக வருதா? ஏன்னா இப்போ வந்திருக்க ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அதை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஐ திங்க் ஒத்துக்காமல் இருக்க முடியாது. அவங்க தே கேனாட் ரெஃப்யூஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ் டைரக்ஷன், தே வில் பி ஹால்ட் அப். அவங்க சொல்லக்கூடியது யூ அக்செப்ட் தீஸ் 2 எபிக், அதாவது ஓட்டர் ஐடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பரும் ஆதார் கார்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, வேற எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லைனாலும் அந்த என்யூமரேஷன் ஃபார்மோட இதை கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் டிராஃப்ட் இந்த இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நடக்கிறது இதெல்லாம் கரெக்டாக, இல்லை இதை குவாஷ் பண்ணலாமா இல்லை அலோவ் பண்ணலாமாங்கிறத நாங்கள் ஃபர்தர் ஆர்டர்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டட் டு ஃபைனல் அவுட்கம். இப்போ இந்த இன்க்ளூட் ஆதார் அண்ட் எபிக் ஆஸ் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப்னு அவங்க சொன்னதை ஈஸி என்ன ரிப்ளை பண்ணான்னு தெரியல. ஈஸி கேனாட் எவேட் இட். ஐ திங்க் ஈஸி ஹஸ் பின் கார்னர்டு தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு வந்திருக்கு மதியம் 1:30 மணிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆதார் வில் பி த ப்ரூஃப். தெளிவாக ஆதார் வந்து குடியுரிமை சான்றிதழாக இருக்கப்படுகிறது. ஏன்னா அந்த அவங்க கொடுத்துருக்க 11லே ஒரு 5 அல்லது 6 வரைக்கும் ஆதாரை வச்சு வாங்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் நான் ஆதாரை எடுத்துக்க மாட்டேன் நீ சொல்கிற. ஆதார் வந்து குடியுரிமைக்கான சான்றிதழ் அல்ல, அதனால் ஆதாரை வந்து நம்ம குடியுரிமை சான்றிதழ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சங்கிங்க பேசுகிறாங்க. அப்படின்னா அந்த ஆதார் அடிப்படையில் எதுக்கு நீ வந்து மற்ற டாக்குமெண்ட்லாம் கொடுக்குற? ஆதார் அடிப்படையில் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து குடியுரிமை சான்றிதழை எடுக்கும்போது ஆதாரையும் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஹோல் ஆர்குமெண்ட்டே நீ எப்போ ஆரம்பிக்கிற? எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் ஆரம்பிக்கிற, 1 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்க வேண்டியது. ஓட்டர் லிஸ்ட்டை பியூரிஃபை பண்ணுன்றது நியாயமான விஷயங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் எல்லா கட்சிகளுமே வந்து திருட்டு வேலை பண்ணுறாங்கன்றது உண்மை. எந்தெந்த மாநிலங்களில் யார் யார் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்காங்களோ அவங்க ஒவ்வொரு தடவையும் எலக்ட்ரல் ரோல் காலில் ஓட்டர் லிஸ்ட்டில் தில்லங்கடி வேலை பண்ணுறாங்க. அது வந்து திமுக தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக பண்ணுது, காங்கிரஸ் அகில இந்தியாவில் பல ஆண்டுகளாக பண்ணுச்சு, சிபிஎம் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஆண்டுகளாக பண்ணுச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கு, பிஜேபி நாடு பூரா கடந்த 15 வருஷமாக பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கட்சிகள் எல்லாமே ஓட்டர் லிஸ்ட்லேயே கருவு இருக்கணும், தனக்கு வேண்டியவனை இன்க்ளூட் பண்ணணும், வேண்டாதவனை காலி பண்ணணுன்றதை எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸசைஸை நீ கொண்டு வரும்போது ஃபண்டமெண்டல் கொஸ்டின் வந்து சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் கேட்கக்கூடிய அதிகாரம் ஈசிக்கு இருக்கா இல்லையான்றதான். அது ஹோம் மினிஸ்டரோட வேலை. ஆகவே இந்த என்ன விலை கொடுத்தும் இந்த முயற்சியை, அதாவது ஆதார், எபிக், ஓட்டர் ஐடி, அந்த ரேஷன் கார்டை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனோட இந்த ஆணவமான முடிவு தகர்த்தெறியப்பட வேண்டும். ஆதாரும் எப்பிக்கும் வந்து குடியுரிமைக்கான சான்றிதழாக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தெளிவான தீர்ப்பாக வர வேண்டும். அப்படி வந்ததுனா தான் பீகார்லேயும் நியாயம் கிடைக்கும். இன்னும் 8 மாதத்தில் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய தேர்தல்களையும் நியாயம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 5 மாநில தேர்தல்களில் கந்தரகோலமான முடிவுகள் ஏற்படும். நாடு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை நோக்கி, ஒரு மேசிவ் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை நோக்கி நகரும்.
இதில் நம்ம இன்னொரு வகையில் புரிஞ்சுக்கணும்னா இவ்வளோ நாள் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியவே அவங்க இன்வாலிடேட் பண்ணுறாங்க. அவங்க இன்வாலிடேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இதை இன்வாலிடேட் அது யாரும் தொடவே மாட்டேன்றான். எல்லாருமே இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக என்ரோல்டு ஓட்டர்ஸ்ங்கிற கணக்கில் தான். எக்ஸாக்ட்லி. அதாவது என்டையர் என்ரோல்மெண்ட் லிஸ்ட் 8 கோடி பேர் இருக்கான் ஓட்டர் லிஸ்ட்னா 8 கோடி பேரும் ஃப்ரெஷ்ஷாக என்ரோல்மெண்ட். அது ஆல்ரெடி லிஸ்ட். நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறப்படுதுங்க. ஏற்கனவே ஓட்டு போட்டவனை இப்போ நீ வந்து ப்ரூவ் பண்ணனா எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு ஒன்று கிடையாது. என்ஆர்சி இன்னும் வரல நாடு பூரா. எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவேன்? இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து 70 வயசு ஆகுது 80 வயசு ஆகுது. அவனை திடீர்னு வந்து நீ வந்து அவன் ஸ்கூலுக்கு போனதில்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஸ்கூலுக்கு போயிருப்பான், எப்பயோ போயிருப்பான், சர்டிஃபிகேட் எதுவுமே இருக்காது. அவனுக்கு ஆதார் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, எலெக்ஷன் ஓட்டர் ஐடி இருக்குது. எல்லாத்தையும் ஆதார் வாங்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆதாருக்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஆதார் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆதார் இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட், அதாவது வந்து குழந்தைய பெற்றுக்கிறதும் பிரசவத்துக்கு பொம்பளை பொண்ணு போக முடியாது. செத்துட்டானா சுடுகாட்டுக்கு ஆதார் இல்லைன்னா போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, பேன் கார்டு வாங்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட் வாங்க முடியாது, 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத முடியாது, இப்போ காலேஜுக்கு போக முடியாது, டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியாது, பாஸ்போர்ட் வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. ஆனால் அந்த ஆதார் வந்து நான் குடியுரிமை சான்றிதழ் இல்லைன்றது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமாக நான் கேட்டால் அதுக்கு பின்னால் எழுதியிருக்கான்னு பசப்புறானுங்க. ஏன்டா அதுக்கு பின்னால் எழுதியிருக்கான்னு அதை வச்சு வாங்கின சர்டிஃபிகேட் ஏன்டா கொடுக்குறீங்க? இல்லை அது குடியுரிமைக்கு உண்டா இல்லையாங்கிறத நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன, உனக்கு என்ன வரும்? அது ஹோம் மினிஸ்டர் முடிவு பண்ணிட்டோம். கரெக்ட். அது வந்து குடியுரிமைக்கான சான்றிதழ் இல்லைன்னு ஆதார் கார்டுக்கு பின்னால போட்டிருக்கான் முன்னால போட்டிருக்கான்றதெல்லாம் வந்து உள்துறை அமைச்சர் முடிவு பண்ணிட்டோம். உனக்கு என்னடா வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல? உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லடா. ஓட்டு போட அலோ பண்றீங்களா இல்ல? இப்ப இதோட லாஜிக்கல் எண்டுக்கு போங்களேன். இப்ப 67 லட்சம் பேர் 68 லட்சம் பேரை வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டான். ஏன் எடுத்தான்? நீ குடியுரிமை இல்லைன்னு எடுத்துட்டான். தட் இஸ் நீ நாட் சிட்டிசனே இல்லை. சிட்டிசனே இல்லைன்னா அந்த 68 லட்சம் பேர் டெபோர்ட் பண்ணலாங்க. டெபோர்ட் பண்ண முடியலன்னா கேம்புக்கு அனுப்பலாம். அனுப்பிடுவா நீ? அதுக்கு என்ன திரும்ப விளக்கம் கொடுக்குறான்? பயப்பட வேணாம், சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்றான். என்னடா பேச்சு இது? இதே எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாருங்க. அவர் ஏன் எப்படி அது? இதெல்லாம் நீ யாரா பேசுறதுக்கு? டிபோர்டேஷன்லாம் உங்களுக்கு என்னங்க சார்? அதான் அவர் சொல்றாருங்க. நீங்க எல்லாம் கவலைப்பட வேணாம், குடியுரிமை இல்ல சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது, உங்களை எல்லாம் யாரும் நாடு கடத்த மாட்டாங்கன்னு இதே எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு. ஏன்டா இது உன் வேலையா? என்ன பேச்சு இது? லாஜிக்கலா பார்த்தா சிட்டிசன்ஷிப் இல்லாதவனே நாடு கடத்தி தான் ஆகணும். இதோட லாஜிக்கல் எண்ட் என்ன? நீ நாடு கடத்தணும். அப்ப மட்டும் எதுக்கு நீ முட்டு கொடுக்குற? இன்னும் என் மாசா எப்படி இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்கிறது அது பார்டர் ஸ்டேட்ஸா இருந்தா பரவாயில்ல, இந்தியா முழுக்க எப்படி பரவாயில்ல எப்படி வரலாம்? இல்ல இது எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸுங்க, ஒரு ஃபோக்கஸ்டா பேசுவோம். ஒரு எக்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி அதனால அவர் அதை பேசுறாரு. அது பழைய ஹோம் செக்ரட்டரினா இன்னைக்கு அவதாரம் என்ன? ஹோம் செக்ரட்டரி பேச முடியாது, ஹோம் மினிஸ்ட்ரி தான் பேசணும். அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பேசணும், கமிஷன் பேசணும். எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த தெளிவே டிஎன் சேஷன் வந்த பிறகு தான் இந்திய வாக்காளர்களுக்கு வந்தது. டிஎன் சேஷன் தான் திரும்ப திரும்ப சொல்வார், இட் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் வேற, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேற. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன் எலெக்ஷன் கமிஷன் எப்படி எடுத்துக்க முடியும்? லாஜிக்கல் எண்ட் என்னங்க? சிட்டிசன்ஷிப் இல்லைங்க ஒருத்தனுக்கு. 68 லட்சம் பேருக்கு சிட்டிசன்ஷிப் இல்லைங்க. நீ அதனால தான் ஓட்டு வந்து அவனுக்கு அவனுக்கு ஓட்டு உரிமையை மறுக்கிறான். அவன் இல்லை வாக்காளர் பட்டியலில் தான் அவன் பேரை நீ எடுக்கிறான். அவன் இந்திய குடிமகன் இல்லை, குடிமகள் இல்லைன்னு எடுக்கிற. ஃபைன். அதோட லாஜிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அவங்களை எப்படி ஃப்ரீயாக நீங்கள் மொபிலைஸ் பண்ண விடுவீங்க? அவனை எப்படி நீ ஃப்ரீயாக நடமாட விடுவ? இந்தியாவில் எப்படி அலோவ் பண்ணுவான் அவனை? ஒரு பக்கம் நீ வந்து அவனுக்கு ஓட்டு உரிமையை பறிப்ப அவன் குடிமகள் இல்லைன்னு, இன்னொரு பக்கம் அவனை ஃப்ரீயாக நடமாட விடுவேன். ஏன்னா அவனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் உனக்கு தேவை, அவனோட கான்ட்ரிபியூஷன் எக்கானமிக்கு தேவைப்படுது. அப்போ சிட்டிசன் இல்லாத 68 லட்சம் பேருக்கு எப்படி இந்தியன் கவர்மெண்ட் ஆதாரும் ஓட்டர் ஐடியும் இவ்வளோ நாள்? இல்லை அது கூட வேணான்றனால. சரி, அது சிஸ்டத்தில் இருக்க கோளாறு. ஓகே, கரப்ட் சிஸ்டம். ஓகே ஃபைன். அது உலகம் பூரா இருக்க பிரச்சனை. டியூவல் பாஸ்போர்ட் அமெரிக்காவில் கூட எடுக்கிறான் டியூவல் பாஸ்போர்ட். அவங்கள ஹியூமன் கேபிட்டலாக யூஸ் பண்ணுவீங்க. அவன் ஏன் அவனுக்கு ஆதார் கொடுத்த, வெங்காயம் கொடுத்த, XYZ கொடுத்த நான் கேட்கல. அந்த ஆர்குமெண்ட் கூட சீப் ஆர்குமெண்ட். அவனை இனிமேல் என்ன பண்ணுவேன்? when you declare him as a non-citizen, is not a citizen, அவனை நீ குடிமகன் இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு அவனை கேம்பில் தான் நீ வச்சாகணும். டெபோர்ட் பண்ணணும். டெபோர்ட் பண்ண முடியாது, கேம்பில் வச்சாகணும். கேம்பில் வைக்காம கேம்புக்கான லாஜிஸ்டிக்ஸ் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே கூட போவாது, அது கூட வேற. கேம்பில் வைக்காம அவனை ஃப்ரீயாக விடுற. நீ கேட்டால் என்ன சொல்கிற? குடிமகன் இது வாக்காளர் பட்டியலில் இடம் பெறலைன்னா யாரும் அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்ற.
ஸோ இது எலெக்ஷன் கமிஷனரோட வேலையா இது? அவருக்கு என்ன வேலை இதில்? 68 லட்சம் பேர் குடியுரிமை இல்லைன்னு மறுக்கப்பட்ட பிறகு லாஜிக்கலி ஸ்பீக்கிங் சட்டப்படி நீங்கள் பண்ண வேண்டியது அவர்களை கேம்புக்கு அனுப்புறது தான். இதை இன்னைக்கு அசாமில் 1971 வாரில் பங்கு பெற்று பரம்வீர் சக்ராவோ ஏதோ அந்த அவார்டெல்லாம் வாங்கினவங்க, மெடல் வாங்கினவங்க சோல்ஜர்ஸு சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேம்பில் வச்சுருக்காங்க இன்றைக்கி அசாமில். இந்த ஜனநாயக அற்புதங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நாடு இந்தியா. அது நீ என்ன பண்ணுவ? அப்போ உனக்கு நல்லா தெரியும், 68 லட்சம் பேரில் கேம்பில் வைக்க முடியாது. நாளைக்கு இது இப்படியே நீ ஃபாலோ பண்ணினா இங்கே அசாமில், பெங்காலெலாம் ரொம்ப பேரும் கோடிக்கணக்கில் மாட்டுவான் பெங்காலில். இப்போ அத்தனை பேரையும் உன்னால் கேம்பில் வைக்க முடியாது. அத்தனை பேரை நீ வந்து ரோஹிங்கியாஸ் மாதிரி ஏற்றி அனுப்பவும் முடியாது எங்கேயும். சுத்து. அப்போ அவனோட ஹியூமன் கேபிட்டல் உனக்கு வேணும். அவன் இந்த நாட்டுக்கு வந்து தன்னோட பங்களிப்பை கொடுக்கணும், அவன் உழைப்பை நீ சுரண்டணும். ஆனால் அவனுக்கு ஓட்டு இருக்காது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க இது! மோடி செஞ்ச பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் இதுதான். இந்த பாவம் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்க பாவம் தான். ஏன்னா இந்த தேர்தல் ஆணையாளர் மோடியோட கைப்பாவை தெளிவாக தெரியுதுங்க. இது மோடி சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. எப்படி ஆர்பிஐயில் வந்து அப்போ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தாங்களே, கடைசியில் அந்த பொம்மையே அவங்கள ஏற்றி பேசிட்டு வெளில போச்சு. அந்த பேர் அந்த பட்டேல் ஒருத்தர் இருந்தார், உஜித் பட்டேல். அந்த மாதிரி இப்போ இருக்க இந்த எலெக்ஷன் கமிஷனரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் மோடி அழிச்சார். இப்போ எலெக்ஷன். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த 12 வருஷத்தில் மோடி செஞ்ச பாவத்திலே மிகப்பெரிய பாவம் இன்றைக்கி பீகாரில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் திருத்தக்கூடிய பணி தான். 68 லட்சம் பேரை டிஸ்இன்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நினைத்து பார்க்க முடியாத அட்டுழியம். இது நாடு பூரா திரும்பும் பொழுது ரொம்ப பிரமாதமான ஒரு காரியம். அதாவது வந்து ஜனநாயக அப்பட்டமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஜனநாயக படுகொலை. இந்த யோசனைலாம் எப்படி தோணுதுன்னு தான் நமக்கு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் ஸ்கேலில் லட்சக்கணக்கான மக்களை வந்து வாக்குரிமை இல்லாதவங்களாக மாற்றுறதுன்றது வந்து வெறும் முஸ்லீமுக்கு மட்டும் பண்ணுவாங்கன்னு இவங்க நினச்சாங்க. எல்லாருக்கும் பண்ணுவான்றதை அவங்க இன்றைக்கி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஆகவே இன்றைய உச்சநீதிமன்றம் முழு தீர்ப்பு வரல. ஆதாரையும் எப்பிக்கும் வந்து இது எலெக்ஷன் ஓட்டர் ஐடியும் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நிலைமையை சீர்திருத்த உதவும். மற்ற மாநிலங்கள் தப்பி பழைக்கும். குறிப்பாக 5 மாநிலங்கள், தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள், 8 மாநிலங்களுக்கு தேர்தலுக்கு போக இருக்குது. அவர்கள் தப்பி பழைப்பார்கள். இல்லை என்றால் நிலைமை படுமோசமாக மாறும். ஒரே ஒரு புரிதலுக்காக நான் இதை கேட்குறேன் சார். ஏன்னா எதிர்க்கட்சிகளும் அதை எழுப்புறாங்க. 4 வாரத்தில் 7,20,00,000 பேருக்கு உங்களால் எப்படி ரெனுமரேஷன் ஃபார்ம் வாங்க முடிஞ்சது? அவ்வளோ மேசிவான மேன் பவர் எங்கேருந்து கிடச்சிதுன்னு ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் சம்மந்தப்பட்டவங்க இல்லாமலே கூட ஃபில் பண்ண ஃபார்ம்ஸை உள்ளே எடுத்துருக்குறாங்கிற குற்றச்சாட்டை ஆர்ஜேடி தரப்பில் உச்சநீதிமன்றத்திலே வச்சிருக்கிறாங்க. அதாவது ஏடிஆரும் வச்சுருக்காங்க. ஏடிஆரும் வச்சுருக்கிறாங்க. அதாவது இதில் 2 விஷயங்க மக்களோட தெளிவுக்காக, நேர்களோட தெளிவுக்காக நம்ம சொல்லணும். ஒன்று, மேசிவ் ஸ்கேலில் 68 லட்சம் 75 லட்சம் வரைக்கும் வந்து 3/4 கோடிக்கு வந்து ஓட்டரை கண்ட மேனிக்கு அடித்து நகர்த்துறது. இன்னொரு பக்கம் செத்து போனவன் எந்த டாக்குமெண்ட் இல்லாதனா அவங்களுக்கு வேண்டிய ஆளை வந்து உள்ளே சேர்க்கறது. இது 2 சைமல்டேனியஸாக நடக்குது. ஒரு பக்கம் பெரிய அளவில் வாக்காளர்களை குடியுரிமை அற்றவர்களாக மாற்றி ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது, வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தேவையான, பிஜேபிக்கு தேவையான ஓட்டர்ஸை பெரிய அளவில் மேசிவாக உள்ளே கொண்டு வருது. இந்த 2 அட்டுழியமும் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆளுங்க உள்ளே வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் மற்றவன் வெளியில் போகக்கூடாது. அதனால் இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஆதார் இருந்ததுன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்கணுங்க. அவ்வளோதான். இது ஒரு பிளாங்கட் ஆர்டராக சுப்ரீம் கோர்ட் போட்டதுனா தான் இந்தியா தப்பி பிழைக்கும். இல்லை என்றால் இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு போகும். அதில் எந்த சந்தேகமும் வேணும். கண்டிப்பாக சார். ஏன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. கடந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு டிஎம்சி எம்பி அவர் கூட போட்டிருந்தார், ஒருங்கிணைந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இருந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா அம்மா பிறந்தாங்க, எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, பிளேஸ் ஆஃப் பர்த்துங்கிறது இந்தியாவுக்குள்ளே வராது. ஆமாம், நான் ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். பட் ஜவஹர் சர்க்கார் போட்டிருந்தாரு. ஆமாம், இன்னைக்கும் நீங்கள் கொண்டு வந்தால் அத்வானிக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் இந்தியாவுக்குள்ள வராது. எல்கே அத்வானிக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. இந்த ஐடென்டிட்டியை வச்சுன்னா மன்மோகன் சிங்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ ஐகே குஜராலுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. உயிரோடு இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானிக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. எந்த விதத்தில் நியாயம் இது உங்களுக்கு? வந்து எங்கேருந்து போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவோம்? இதில் டாக்குமெண்ட்ஸ்லேயே எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லை லேண்ட் ரெண்டல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கேருந்து வரும்? லேண்ட் அலாட்மெண்ட் ஆர்டரில் டேட் ஆஃப் பர்த்தே இதுக்கு போட போகிறது கிடையாது. பல கேள்விகள் இருக்குது. அவங்க எதன் அடிப்படையில் முடிவு பண்ணாங்க? இதை என்ன
அத்தாரிட்டியில் அவங்க பண்ணாங்கங்கிறது இன்னும் இது பச்சையாக வந்து மோடி கவர்மெண்ட்டுடைய மோடியுடைய RSS உடைய வழிகாட்டுதல் இது நடக்குது. இந்திய ஜனநாயகத்தை பெயரளவில் பொம்மை ஜனநாயகமாக வைத்துக்கொண்டு தாங்கள் விரும்புவதை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தெளிவான தீய நோக்கத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இது. இதை முளையிலேயே கிள்ளி எரியலைன்னா இந்திய தேர்தல்கள் கேலி கூத்தாக மாறிப்போம். ஒரு விரிவான உரையாடல், உங்கள் நேரத்துக்கு பெறுதலுக்கு மிக நன்றி சார்.